ஈசிஆர் சாலை பகுதியில் ஐடி ஊழியரை வெட்டு செல்போன் மற்றும் பணம் பறித்த 4 கொள்ளையர்களை செம்மஞ்சேரி போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அப்போது தப்பி ஓட முயன்ற 3 பேருக்கு வலது கை எலும்பு உடைந்தது. சோழிங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஐடி ஊழியர்கள் ஆகாஷ், ஜனகர் இருவரும் ஈசிஆர் சாலை உணவகத்தில் சாப்பிட்டுவிட்டு வீடு திரும்பினர். அப்போது ஆட்டோவில் வந்த 4 பேர் திடீரென கீழே இறங்கி இருவரையும் சுற்றி வளைத்தனர். பின்னர் ஆகாஷை கத்தியால் வெட்டியும் கட்டையால் அடித்தும் பணம் கேட்டு மிரட்டினர். பின்னர் ஆகாஷின் விலை உயர்ந்த செல்போன் மற்றும் 2000 ரூபாயை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து ஆகாஷ் செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தார். செம்மஞ்சேரி போலீசார் அரை மணி நேரத்தில் தனிப்படை அமைத்து ஆட்டோவை பின்தொடர்ந்தனர். மாங்காடு பகுதியில் பதுங்கியிருந்த வழிப்பறி கொள்ளையர்கள் ஷெரீப், அப்துல் ரசாக், அப்பாஸ் ஷெரீப் ஒரு சிறுவன் ஆகிய 4 பேரையும் தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். மேலும் அப்போது தப்பி ஓட முயன்ற ஷெரீப், அப்துல் ரசாக், அப்பாஸ் ஷெரீப் ஆகிய 3 பேரும் தவறி விழுந்ததில் வலது கை எலும்பு உடைந்தது. இவர்கள் 4 பேரும் பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்தது. பின்னர் 4 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து சோழிங்கநல்லூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வெளிப்பலி கொள்ளையர்களை உடனடியாக பிடித்து கைது செய்த தனிப்படை போலீசாருக்கு காவல்துறை உயரதிகாரிகள் பாராட்டு தெரிவித்தனர்.